நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இனிய வேளையில உங்களோடு இணைந்து ஆண்டவரை துதிப்பதில், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதில், வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். என்னோடு இணைந்து வாசிங்க. வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரத்தில் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல வேத புத்தகத்தினுடைய கடைசி புத்தகம் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த நிறைவு பகுதியில ஆண்டவர் அவருடைய சீஷனாகிய யோவானோடு அநேக காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். சபைகளை குறித்து பேசுகிறார். உலகத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து பேசுகிறார். அதே போல இனி ஒரு நாட்கள் எப்படி என்று பேசுகிறார். அதுல இந்த நிறைவு பகுதி வருகிறது. அப்பன் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். என்ன காரணத்துக்காக ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், அவர் விரும்பினபடி இந்த உலகம் இல்லை, அப்படித்தானே? அவருடைய சிலுவை காட்சிகளுக்கு முன்பதாக பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அந்த வேளையில தன்னுடைய சீஷனாகிய யோவானுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அநேக சபைகளை குறித்தெல்லாம் சொல்றாரு. அந்த நிறைவு பகுதி வருகின்ற பொழுது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் பார்க்கிறாரு. வானம் புதியது, பூமி புதியது, எல்லா சூழ்நிலைகளும் புதியதாய் மாறிவிட்டது. புதிய எருசலேமையும் பார்க்கிறார், அங்கே அந்த மணவாட்டியையும் பார்க்கிறார். அப்படிப்பட்ட நிலையில இந்த வசனத்தை ஆண்டவரே சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் புதிதாக வேண்டும் என்று அவருடைய விருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஆதாமை படைத்தவர். ஆதியாகமம் அந்த 1வது அதிகாரத்திலிருந்து உலகத்தில் பல காரியங்களை படைத்தவர் ஆதாமை தன்னுடைய சாயலாக என்ன பண்ணாரா? உருவாக்குகிறார். ஆனா அவர் தான் எப்படியெல்லாம் மனிதனை நினைத்தாரோ, மனிதனுடைய எண்ணங்களை எப்படியெல்லாம் நினைத்தாரோ அவனை அப்படியே உருவாக்கினார். ஆனால் அங்கே ஏற்பட்ட சூழ்நிலைகள், ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே சாத்தானுடைய அந்த திட்டத்துக்கு அவன் பலியானது, பின்பு சாபத்தை வாங்கினது, பின்பு அவங்களது அநேக சந்ததிகள் வந்தது. ஆண்டவர் படைத்த மனிதனும் ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் வைத்த ஆதாமுடைய அந்த காரியமும் இன்னைக்கு நம்ம இருக்கிறது கிட்டத்தட்ட எத்தனாவது தலைமுறை தெரியுமா? கிட்டத்தட்ட மாறுதலுக்குரியது, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். எத்தனை தலைமுறை தெரியுமா நம்ம இன்னைக்கு இருக்கிறது? கிட்டத்தட்ட 150 முன்ன பின்ன வரும் அத்தனை தலைமுறைகள் என்று சொல்றாங்க. ஆதாமிலிருந்து ஆரம்பித்து ஆண்டவர் வரைக்கும், கிறிஸ்து வரைக்கும் 77 தலைமுறைகள் என்று சொல்றாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தலைமுறைக்கு எத்தனை வருஷம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருஷம்? 30 ஆண்டுகள் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம இருக்கிறது 150வது தலைமுறை, உலகம் தோண்டியதிலிருந்து சொல்றாங்க. அப்போ ஆதாமை அவர் எப்படி படைத்தாரோ அதுபோல இன்னைக்கு யார் இல்லை? மனிதன் இல்லை. அவன் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், அவனுடைய சூழ்நிலைகள் அவனை எப்படி இயற்கையோடு வைத்தாரோ இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கு. சாத்தானுடைய சாபங்களால, தீய சக்திகளால
இந்த உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. தன்னுடைய சாயலின் படியாக உண்டாக்கப்பட்ட மனிதனும் எப்படி மாறிட்டான். அவன் சொல்றாரு, அதான் ஒன்று வசனத்தில் வரும், மனுஷனுடைய உள்ளத்துல என்னெல்லாம் இருக்கு? துரு எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் அனைத்துமே ஆண்டவரால வெறுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் சொல்லுவாரு, மனுஷனை உண்டாக்குனதுக்கு அவர் என்ன பண்ணாரா? வருத்தப்பட்ட ஆண்டவர் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில அவர் நமக்காக மனித அவதாரத்திலே மரித்தவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் என்னாக்க போகிறேன்? புதிதாக்குகிறேன். ஆமென் சொல்லுங்க. வானத்தை புதிதாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பூமியை, சூழ்நிலைகளை புதிதாக்க வேண்டியது ஆண்டவருக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படி என்றால் என்னையும் உங்களையும் புதிதாக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நான் அனுதினமும் ஆண்டவருக்குள்ளதாக புதிதாகி கொண்டே இருப்பேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அனுதினமும் நாங்கள் எப்படி இருப்போம்? புதிதாகி கொண்டே இருப்போம். நமக்கு தெரியாது, நீங்கள் அவைகளை உன்னிப்பாக கவனித்திருந்தால் தெரியும். நம்முடைய உடலில் எத்தனையோ செல்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான செல்கள் அனுதினமும் அது எப்படி ஆகிக்கொண்டே இருக்கிறது? புதியதாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நாம் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா உட்கார முடியாது. நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய உள்ளான எண்ணெய் காரியங்களிலே இரத்த அணுக்கள், இரத்த செல்கள் ஒவ்வொரு நாளும் புதியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால நம்ம இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறோம். இது ஆண்டோடைய படைப்பு, இது உள்ள நடந்துக்கிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நாம் புதிய நாட்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். புதிய ஆண்டு கணக்கில் சந்திக்கிறோம். இதெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் புதிய சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமாம். அதே போல் நாம் விரும்பும் பொழுது புதிய ஆடைகளை நம்ம அணிகிறோம். ரொம்ப சந்தோஷம். புதிய செருப்பு போடுறோம், புதிய கிளாஸுக்கு போகிறோம், புதிய வேலைக்கு போகிறோம், புதிய சூழ்நிலைகளை சந்தோஷமாய் சந்திக்கிறோம். திருமணம் ஆகக்கூடியவங்க திருமணம் ஆன பின்பு முற்றிலும் புதிய குடும்ப சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் புதுசை ஏற்றுக்கொள்கிறோம், புதிய காரியங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மறுக்கிறது. அது என்ன? நம்முடைய உள்ளத்தை என்ன செய்ய மாட்டோம்? புதிய எண்ணங்களால் மாற்ற முடியவில்லை. என்னன்னா, உலகத்தினுடைய கட்டுப்பாடு, தீய சக்திகளோடு இணைந்திருப்பதனால நம்முடைய உள்ளம் புதிதாக மறுக்கிறது. அதனால தான் ஒரு வசனம் வரும், வாசியுங்கள். ரோமர் 12:2. ரோமர் 12:2. சத்தமாய் வாசியுங்கள். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. என்ன ஆகணுமா? மனம் என்ன ஆகணுமா? புதிதாய் மாற வேணும். ட்ரெஸ் புதிதாகிறது, நம்முடைய செட்டப், நம்முடைய மேக்கப் புதிதாகிறது, ஹேர் ஸ்டைல் புதிதாகிறது, நம்ம டெய்லி போடுற மேக்கப் என்ன ஆகுது? புதிதாகிறது, புதிய ஃப்ரெண்ட்ஷிப் புதிதாகிறது. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். புதிய இடங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறோம். இதெல்லாம் ஆமான்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய மனம் என்ன ஆக மாட்டேக்கு? புதிதாக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என் மனம் என்ன ஆகணும்? சத்தமாக சொல்லுங்க, என் மனம் என்ன ஆகணும்? பக்கத்தில் கையப்பிடித்து சொல்லுங்க, இந்த நாள் உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்குள்ளதாக புதுப்பிக்கப்படுவதாக, ஆண்டவரோடு இணைந்து புதுப்பிக்கப்படுவதாக. எல்லாரும் கரங்களை கட்டி சொல்லுங்க, இந்த நாள் எங்களுடைய மனம், எங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவரோடு இணைந்து புதுப்பிக்கப்படுகிறது. வேதாகமத்தில் வாசிங்க, ஒரு சம்பவத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 28வது வசனம். எப்படி ஆண்டவர் ஒரு மனிதனை புதுப்பிக்கிறார் என்பதை குறித்து வாசிங்க. லூக்கா 8:28. சத்தமாய்.
அவன் இயேசுவை கண்டபொழுது ஆ, கூக்குரலிட்டு ஆ. அவருக்கு முன்பாக விழுந்து, ஆ. இயேசுவே, ஆ. உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஆ. எனக்கும் உமக்கும் என்ன? ஆ. என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆ. உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அல்லேலூயா. அங்கே லேகியோன் என்கிற அந்த பிசாசனுடைய சக்திகளால நிறைந்த, சாத்தானுடைய ஆளுகையினால அதிகாரத்துக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அந்த ஆண்டவர் படகில இருந்து இறங்கி வருகிறார். அந்த கல்லறை தோட்டங்கள் நிறைந்த வழியாக அவர் இன்னொரு இடத்துக்கு போகின்ற பொழுது அந்த மனிதன் அங்கே இருக்கிறான். ஆண்டவருக்கு எதிரான சக்திகள், சாத்தானுடைய தீய கிரிகைகள், அவனை அழிக்க நினைக்கிற சக்திகள் ஒரு மனிதனை ஆட்கொண்டு அவனை வீட்டில் இருக்க வேண்டியவர், நாட்டில் இருக்க வேண்டியவர், ஆண்டவரை துதிக்க வேண்டியவர், அவரை எங்க கொண்டு வச்சிருக்கு? கல்லறை தோட்டங்களிலே, அந்த வனாந்தரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு வைத்து அவனை நாளுக்கு நாள் அழித்து கொண்டு அந்த தீய சக்திகள் அவன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவருடைய ஊழிய நாட்களில வல்லமையால நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய், ரட்சிப்பை கொடுக்கிறவராய், சகலத்தை புதிதாய் மாற்றுகிறவராய் என்னுடைய ஆண்டவர் அமைதியாக நடந்து போகிறார். அங்கே அவர் ஓடி வருகிறார். அந்த என்ன சொல்றாரு? அங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது, அவர் ஆதாமிலிருந்து 77வது அந்த தலைமுறையிலே வந்து அங்கே இருக்கிறார். லூக்காயில சுவிசேஷத்தில் அப்படிதான் போடுறது. ஒரு முன்ன போனா இருக்கலாம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 76 அல்லது 77வது தலைமுறையில ஆதாமிலிருந்து வந்து இவர் நிற்கிறார். தேவனுடைய பரிசுத்த குமாரனாக இருக்கிறார். ஆனா அந்த லேகியோன் எப்படி இருக்கான் பாருங்க. ஆதாமை இவர் அப்படி அபிஷேகத்தில் படைத்தாரோ, தன்னுடைய சாயலாக படைத்தாரோ, அப்பேற்பட்ட ஆதாமையிலிருந்து அத்துணை பரம்பரைகள் தாண்டி சாத்தானினாலே, வாயை திறந்து சொல்லுங்க, அசுத்த ஆவிகளாலே நிறைந்தவனாய் அங்கே வந்து நிற்கிறான். இவர் ஆண்டோடைய வல்லமையில நிற்கிறார். அவன் சாத்தானாலே நிறையப்பட்டு இருக்கிறான். ஓடி வருகிறான். ஆண்டவரை பார்த்த உடனே அங்கே 2 சக்திகள் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. எப்படிமா? 2 மாபெரும் சக்திகள். வாயை திறந்து சொல்லுங்க, மாபெரும் சக்திகள் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. எங்க சந்திக்கினா, லேகியோன் என்ற மனிதனுக்குள்ளே ஆண்டோடைய வல்லமையும் சாத்தானுடைய கிரிகைகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த நாளிலே எந்த பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும், எந்த சூழல்களோடு வந்திருந்தாலும், எந்த வெறுப்பின் மத்தியில் வந்திருந்தாலும், உங்களுக்குள்ளதான், வாயை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ளதான் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். என்னுடைய உள்ளத்துக்குள்ளதான் சாத்தானுடைய ஆளுமைக்கும் ஆண்டோடைய வல்லமைக்கும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலே அந்த போராட்டம் முடிந்து ஆண்டோடைய வல்லமையினால நான் புதிய மனிதனாய் மாற்றப்படுவேனாக. எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா? அது இந்த நாளாய் இருப்பதாக, அது இந்த நாளாய் இருப்பதாக. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிற சக்தி பேச ஆரம்பிக்கிறது பாருங்க. அவனுக்குள்ள இருக்கிற அந்த சாத்தானுடைய வல்லமைகள் எப்படி பேசுது பாருங்க. என்னை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீங்க சொல்லி ஆண்டவர் மேல என்ன செய்யுது? அது ஆண்டவருக்கே ஆணையாக செலுத்துகிறது. எப்படி அது இன்னொரு சுவிசேஷத்துல நம்ம வாசித்தோமே, அதில் எடுத்து வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் தேவனின் மேல என்ன செய்யுது? ஆணை, ஆர்டர் போடுறது. சாத்தான் ஆண்டவருக்கு அவ்வளவு போராட்டத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் சாத்தானை அழிப்பதற்காகவே வந்தார். ஆமென் சொல்லுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில இன்று நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய வல்லமையும் ஆண்டவருடைய வல்லமையும் ஒன்றை ஒன்று எதிர்த்து ஆண்டவருடைய வல்லமை உங்களை புதிய சக்தியாக இன்று மாற்றிக்கொண்டிருக்க. கையத்தட்டி சொல்லுவோம், நான் ஒருவேளை எப்படி இருந்தாலும் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொடுத்து வைத்தவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அபிஷேகத்தில் நிறைந்தவர்களே, ஆண்டவருடைய வல்லமையான ஊழியத்துக்கு நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவர்களே, இந்த நாளில் ஒன்றை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இதுவரை எத்தனை போராட்டங்களை நான் சந்தித்திருந்தாலும்
வாசிப்போம். இந்த நாள் ஆண்டவர் என்னை புதிய மனிதனாக மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க. அது வந்து ஆண்டவர்கிட்ட என்னை வேதனைப்படுத்தவா என்ன பண்ணீங்க, இங்க வந்தீங்க. எது வேதனை, எது வேதனை? கையில விலங்குகளை உடைத்து கொண்டு இருப்பது வேதனையா? அந்த விலங்குகளாலே கற்களாலே தன்னைத்தான் அடித்து இரத்த கோலமாய் இருப்பது வேதனையா? இல்லை கூக்குரல் இட்டு கொண்டு ஆவோன்னு அலறிக்கொண்டு கல்லறையில ஒழுங்காக சாப்பாடு கிடையாது, ஒழுங்கான எந்த பழக்கமும் இல்லாம மலைகளிலும் வெயிலையும் அப்படி பாதிக்கப்பட்டு இருப்பது வேதனையா? ஆண்டவருக்கு தெரியாதா எது சமாதானம்? உங்க வாழ்க்கையில நீங்கள் என்ன வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷம் என்று இன்னைக்கு எடுத்து கொண்டிருக்கிறீங்க, அது சாத்தானுக்கு எப்படி தெரியுது? சந்தோஷம் வெளியில பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கிறது? வேதனை. ஆமென் சொல்லுங்க. அதான் கேட்குது, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்க? எஸ், நீ இருக்கிற வேதனையை உடைக்கத்தான் என்னுடைய ஆண்டவர் வந்தார் ஐயா. ஆமென் சொல்லுவோமா? புதிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த வேளையில உங்களை ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு இணைந்து தியானிக்கும்படி வைத்திருக்கிறார். அவன் கேட்கிறான், என்ன வேதனைப்படுத்தவா? நீ படுறது வேதனையா இல்லையா? ஓப்பனா பேசி, கரங்களிலே கற்களை வைத்துக்கொண்டு உன்னையே நீயே அடித்து தாக்கி கொண்டு நீ இரத்த கோலமாய் இருக்கிறாயே, அது வேதனையா? உனக்காக ஆண்டவர் கல்வாரி காட்சிகளிலே தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து ரட்சிப்புக்காக வேதனைப்பட்டாரே, அது வேதனையா? எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகள் அவனோடு போராடுகிறது. சாத்தானோ ஆண்டவரோடு போராடுகிறான். என்ன கேட்கிறான்? ஏன் இங்க வந்த, ஏன் என்னை அனுப்புற, நான் போமாட்டேன்னு சொல்லி அவன் ஆண்டவரோடு போராடுகிறான். வேதம் என்ன சொல்கிறது? இதோ நான் சகலத்தை என்ன பண்றேன், புதிதாக்குகிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில இருந்தா ஒன்ன சொல்லுங்க, அப்படியே ஒத்துக்கிடுங்க. எஸ், ஆமா ஆண்டவரே, நான் வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். கல்லால, வார்த்தையால, என்னுடைய எண்ணங்களாலே என்னை நானே தாக்கி கொண்டு இரத்த கோலத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனாலும் சமாதானம் இழந்து காணப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை ரட்சிங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க. ஆண்டவரே, இது சாத்தானுடைய எல்லா எதிர் வல்லமைகளும் என்னை விட்டு வெளியிலே போவதாக புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுவோமா? உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா இதெல்லாம் சொல்றியப்பா, உன் பேர் என்ன, நீ யாரு, உன் பேர் என்ன? நான் யாருன்னு உனக்கு தெரியுது, நான் யாருன்னு சொல்லிட்ட, நீ யார் அப்படிங்கிறாரு. உடனே அவன் என்ன சொல்றான், என் பேரு லேகியோன், அநேகராய் இருந்தபடியினால என் பேர் என்னது, லேகியோன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரால மனிதனுக்கு படைக்கப்பட்ட நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல நினைவுகள், நல்ல அந்த நினைவுகள், நல்ல ஞாபக சக்திகள், நல்ல முடிவெடுக்கக்கூடிய சக்திகள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். இதோ நான் சகலத்தையும் என்ன பண்றேன், புதியதாக்குகிறேன். அவன் நல்ல ஆடையை அணிந்தவனாய் அமைதியாக சந்தோஷமாக விலங்குகளை எல்லாம் எடுத்துட்டு இப்ப எங்க இருக்கா, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து கூக்குரல் இட்டவன், அலர்னவன் இப்ப என்ன பண்றான், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அமைதியாக கட்டுப்பட்டு ஆமாண்டவரே, ஆமாண்டவரே சொல்லி ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் பண்ணல, ஓடி வரான். ஆண்டவர் போட்டில் ஏற போறாரு, ஓடி வரா, ஐயா நான் உங்க கூட வந்துடுறேன், உமக்கு சீஷனாக மாறிடுறேன், எப்பா அதை நான் பார்த்துக்கிறேன், இந்த பட்டணம் பூரா என்ன பண்ணு, சுவிசேஷத்தை நீ தான் சொல்லணும். ஆமென் சொல்லு. நான் வேதம் என்ன சொல்றது, இதோ நான் உங்களுக்கு என்ன பண்றேன், புதிய இருதயத்தை கொடுப்பேன்னா, இருதயம் மட்டும் புதியதல்ல, நம்முடைய எண்ணங்களையும் ஆண்டவர் புதுப்பிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுடைய நினைவுகளை என்ன பண்ணுவாராக,
புதுப்பிப்பாராக. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது எண்ணங்களோடு அவன் இதை விட்டு திரும்பி செல்ல வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.